மறித்தவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போல ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உன்னை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக. கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறேன்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறேன்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகிழ்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். இந்த சாக்கியத்தை தகப்பனே எத்தனையோ பேர் தகப்பனே எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அடியான தகப்பனே நீ ஒரு விஷயம் நினைத்து இந்த பாக்கியத்தை தகப்பனே எனக்கு கொடுத்ததுக்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த இடத்தில் தகப்பனே நான் இருக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல, ஆனாலும் உங்களுடைய தூய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டு தகப்பனே, என்னை சூழ்ந்து கொண்டு தகப்பனே இந்த இடத்தில் வந்து நிற்க வைத்திருக்கின்றீரே. உங்களுடைய கிருபைக்கு முதல் கண் தகப்பனே
தெரிந்து கொள்கின்றனப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. என்னை முழுவதும் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்களுக்கு தகப்பனே நீர் என்ன மன்னாவை வைத்திருக்கின்றீரோ என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியப்பா என் மூலியமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சேர தகப்பனே என்னை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா. அப்பா நான் பேசக்கூடாது தகப்பனே, என்னுடைய நாவுக்குள் நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே வார்த்தைகளை நீர் கொடுங்க, ஆசீர்வாதத்தை நீரே கொடுங்கப்பா. அவர்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே, அவர்களும் பாத்திரர்களாக எண்ணும்படிக்கு தகப்பனே நீர் அவர்களும் இப்போதே தகப்பனே முழுதாக சுத்திகரித்து இந்த இடத்தில் நிற்க வைக்க தகுதிப்படுத்துங்க. என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் கொஞ்சம் வேகமா சங்கீதம் 88ஆம் அதிகாரத்தை இன்னொரு விஷயம் கொஞ்சம் வேகமா படிப்போம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்திரளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாக வந்துவிட்டது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு வெள்ளற்ற மனுஷனை போலானேன். மறித்தவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் விளையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போல் ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருக்கிறது. உம்முடைய அடைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளில் இருக்கிறேன். மறித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறேன்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறேன்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்கிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினேன். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போவார்கள். வேதத்துல வந்துட்டு சங்கீத புஸ்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்குதுங்க. சங்கீத புஸ்தகம் சங்கீதம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? பாட்டு, மியூசிக். சங்கீதம் என்றது வர்ஷிப் பண்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு புக்கா வந்துட்டு வேதத்துல இருக்கு, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்குது. சங்கீதம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடை, அதாவது ஒரு ரிவர் ஒன்று போயின்னு இருக்குது. அந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் உட்காந்து ஆடு மேய்ச்சுன்னு ஒருத்தர் உட்காந்து என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவரே ரெடி பண்ணி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு அவர் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு துதித்து பாடுறாராம். துதித்து அவர் பாடிட்டு அப்படியே பிரசன்னத்துல ஆடுங்களை மேய்ச்சுன்னு இன்னொரு சைடில் வந்துட்டு அவர் பிரசன்னத்துல தேவனை வந்துட்டு துதிச்சு பாடினே இருக்காங்க. நான் சொல்ற கதையை வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நீங்க தான் வந்துட்டு டைரக்டர்ஸ், ஒரு மூவி எடுக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க தான் டைரக்டர்ஸ். நான் கதை சொல்ல உங்க மைண்ட்ல வந்துட்டு அந்த இமேஜ்ன்றது அப்படியே ஓடணும், அந்த படம்ன்றது அப்படியே ஓடணும். என்ன சொன்னேன்? கற்பனை கதை இல்லை, உண்மையான கதை. என்ன சொன்னேன் நானு? ஒரு ரிவர் ஒன்று போயினே இருக்குது. அந்த ரிவர் பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துன்னு இருக்காரு. ஒருத்தர் உக்காந்து இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்ச்சினே என்ன பண்றாருன்னா, கர்த்தரை வந்துட்டு துதித்து பாடுறதுக்கு அவர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டே வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு துதிச்சு பாடிட்டே இருக்காங்க. பாடிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒருத்தர் குடுன்னு ஓடியே வராங்களாம். ஓடி வந்துட்டு இது மாதிரி உங்க அப்பா கூப்பிடுறாரு. எந்த வேலையா இருந்தாலும், ஆடு மேய்ச்சல் இருக்கிற வேலையா இருந்தாலும் கூட இந்த ஆடு மேய்க்கிற வேலையை இங்கே விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சரி அப்பா கூப்பிட்டாரு,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மேய்ச்சின்னு இருக்கிற வேலையை அங்கேயே விட்டுட்டு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கேயே வச்சுட்டு அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி 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 அப்பா கிட்ட போறாராம். அங்க போய் பார்த்தனா தனக்கு சகோதரர்கள் வந்துட்டு 7 பேர் இருக்காங்களாம். தான் சகோதரர்கள் எல்லாம் லைனா நிக்க வச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல வந்துட்டு ஒரு வயசானவர் வந்துட்டு பக்கத்துல இந்த தைல கொம்ப வச்சுன்னு அவர் வந்துட்டு நின்று இருக்காராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, பக்கத்துல 7 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க அண்ணன்மாருங்க 7 பேர் இருக்காங்க. எல்லாரும் லைனா நின்று இருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்துட்டு இவரு பெரியவர் வந்துட்டு இந்த தைல குப்பியை வச்சுன்னு கையில அவர் நின்று இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. முன்னாடி வாங்க கூப்பிடுறாங்க. முன்னாடி போயிருந்தா அந்த ஆடு மேய்ச்சி நின்றவரை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு ராஜாவா அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. நான் யாரை பத்தி சொன்னேன்னு தெரியுங்களா? தாவீதை பத்தி சொன்னாங்க. தாவீது என்கின்றவரு ஆடு மேய்ச்சிக்கின்னு சும்மா வந்துட்டு உட்கார்ந்து பாட்டுல பாடிட்டு இருந்தாரு. அவரு செஞ்சதெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. அவரு மைக்க எடுத்துக்கல, போயிட்டு பிரசங்கம் பண்ணல, எந்த இடத்துல போயிட்டு சாட்சிகளை சொல்லல, எதுவுமே பண்ணல. ஆனா என்ன செஞ்சாரு? துதிச்சாரு. கர்த்தரை துதிச்சாரு. கர்த்தரை துதிச்சனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தாவீதை பத்தி நாம் எல்லாம் வந்துட்டு சாட்சி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்துல போய் சாட்சி கொடுக்கல, அவரை பத்தி உதாரணமா சொல்றோம். துதிக்கிறது, சங்கீதம்ன்றது, சங்கீதத்துல வந்துட்டு முக்காவாசி அவர் தான் எழுதினாரு. அதிகமா வந்துட்டு சங்கீதத்தை அவர் தான் எழுதி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கு. இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம்ன்றது உங்களுடைய மனுஷனுடைய சரீரத்துல இருதயமா காணப்படலாம். இந்த இருதயம் இருக்குது பாருங்க, அந்த இருதயம் தான் சங்கீத புஸ்தகம். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சங்கீதம்ன்றது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்துட்டு நம்ம சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சபையில வந்துட்டு எது முக்கியமான ஊழியர்னு பாத்தீங்கன்னா, மெசேஜ் கொடுக்கறதோ அது எல்லாமே முக்கியம் தாங்க, எல்லாமே முக்கியமானதுதான். ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல இருக்கிற அபிஷேகமும் இருக்கிற பவரும் இருக்கிற வல்லமையும் எதுவுமே காண முடியாது. அதனாலதான் வந்துட்டு உங்க பாஸ்டர் அடிக்கடி வந்துட்டு நம்ம பாஸ்டர் சொல்றது உண்டு, என்னன்னு சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா நம்ம பாட்டு பாடி பாடி அவரை துதிக்கும் போது அவருடைய அபிஷேகம் வந்துட்டு நம்மள நிரப்பும், நம்மளுடைய பாவங்கள் அது கழுவும். மெசேஜ்கள் எல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. மெசேஜ்னா என்னன்னா, நீங்க தெரியாததை வந்துட்டு தெரிவிக்கிறது தான் மெசேஜ். ஆனா வர்ஷிப் இருக்குது பாருங்க, கர்த்தரோட நீங்க ஐக்கியம் வைத்து ஒண்ணுக்கு ஒண்ணா துதிக்கிறது தாங்க வர்ஷிப். யாருமே இழந்து போயிடாதீங்க. வர்ஷிப்பை எப்பவுமே யாருமே இழந்து போயிடாதீங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிருபை. கர்த்தரை ஆராதிக்கிறது யாருக்கு தெரியும்? இந்த கூட்டத்திலே வந்து கர்த்தர் ஒருவரை நிக்க வச்சுட்டு நீதான் வான்னு சொல்லிட்டு உங்களை அபிஷேகிச்சு ராஜாவாகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாமளே இழந்து போயிடக்கூடாது இல்லையா? சங்கீதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, நம்மளுடைய வார்த்தைக்கு வருவோம். இந்த வார்த்தையில நீங்க வாசிச்சீங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க, ஆழமா தியானிச்சு பாருங்க. இதுல வந்துட்டு ஒரு புலம்பல காணுவீங்க நீங்க. இந்த சங்கீதத்தை வந்துட்டு எழுதினவரு தாவீதுக்கு அடுத்து இந்த சங்கீதம் ரொம்ப 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 முக்கியமா பாக்குது. தாவீது எழுதின சங்கீதத்துக்கு அடுத்து இந்த ஒரு 88வது சங்கீதம் வேதத்துல, அதாவது கீர்த்தனை புஸ்தகத்துல, இது ஒரு சங்கீத புஸ்தகத்துல இது ஒரு இம்பார்ட்டன்டான சங்கீதமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு எழுதி இருக்கிறதே ஒரே ஒரு சங்கீதம் தான். இந்த 88வது சங்கீதம் மட்டும்தான் இவர் எழுதி இருக்கிறது. ஆனாலும் இது அவ்வளவு வல்லமையான ஒரு சங்கீதமா இருக்கு. நீங்க தயவு செய்து வீட்டுல போயிட்டு ஆழமா இன்னொரு விஷயம் தியானிச்சு பாருங்க. இந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா ரொம்ப புலம்பி அழுகுறாங்க. என்ன அழுகுறாருன்னா, அப்பா நான் இவ்வளவு வேதனையில இருக்கிறேனே, நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேனே, இவ்வளவு கண்ணீர்ல இருக்கிறேனே, இவ்வளவு துக்கத்துல இருக்கிறேனே, இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? எனக்கு நண்பர்களும் இல்ல, எனக்கு சொந்தக்காரர்களும் இல்ல, எனக்கு யாருமே இல்லாம காணப்படுறேனே, எனக்கு எப்பப்பா விடுதலை கிடைக்கும்? உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக எனக்கு எப்பப்பா கிருபை கிடைக்கும்? இதே தாங்க இந்த சங்கீதம். இவ்வளவு நேரம் வாசிச்சது தெரியுங்களா? இவ்வளவு நேரம் வாசிச்சது வந்துட்டு இதேதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புலம்பி தகுறாரு.
புலம்பி தள்ளுறாருன்னா அவருடைய வேதனையை வந்துட்டு, அவருடைய கஷ்டத்தை வந்துட்டு அவர் ஒரு பாடலா எழுதுறாரு. இது வந்துட்டு நீங்க நானும் இது என்ன சார்ந்தது, என்னை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். நான் அவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறேன்னா என்னுடைய சாட்சியை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு வேதனையில இருக்கிறேன். இந்த சங்கீதம் 88ஆம் அதிகாரம் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளவு வேதனையில புலம்பி புலம்பி அழுது அழுது கர்த்தரிடத்துல துக்கிச்சு, அப்பா நான் இவ்வளவு வேதனையில இருக்கிறேனே, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, எல்லாரும் என்னை தூசிச்சுட்டாங்களே, நான் எப்படி இருந்தேன், இப்ப வந்துட்டு இந்த நிலையில வந்து நின்று கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே இதுலதான் வேதனைப்பட்டு துக்கிக்கிறேன். எல்லாரும் நினைக்கிறோம். நான் வந்து சாட்சி சொல்ற போது அப்பா வந்துட்டு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இது மாதிரி மெசேஜ் நீ தான் எடுக்கணும், இந்த வாரம் மெசேஜ் எடுக்கும்போது உன் சாட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பா சொன்ன நான் இல்ல நான் வேற மெசேஜ் ஏதாவது எடுக்கிறேன், சாட்சி வந்துட்டு ஸ்டில் நான் வந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சாட்சின்றதை ரெடி பண்ணிட்டு நான் என்ன நினைச்சேன்னா யோபுக்கு ஒப்பிட்டு என்னுடைய சாட்சி என்னுடைய மெசேஜை கொண்டு போகலான்னு நினைச்சேன். நான் ஓப்பனா சொல்றேங்க, யோபுடைய அந்த ஒரு காரியங்களை வச்சு நம்மளுடைய சாட்சியை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கர்த்தர் வேற விதமா பயன்படுத்துறாரு. அப்படியே என்னுடைய சரித்திரத்தை இந்த புஸ்தகத்துல எழுதுற மாதிரி நான் காணப்பட்டேங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த புஸ்தகத்துல வேதத்துல எழுதப்பட்டதா நான் காணப்பட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு காமிச்சு, நீ இதைதான் பேசணும், இந்த வாரம் நீ உன்னை பத்தி தான் பேசணும், நீ உன்னுடைய சாட்சி தான் பேசணும், வேற மெசேஜ் இல்ல, உன்னுடைய சாட்சியை தான் பேசணும். இந்த சாட்சி வந்துட்டு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக அமைய போகுதுன்னு எனக்கு புரியல. ஆனா என்னுடைய சாட்சியை போல உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை யாருமே சொல்ல முடியாது. நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான கஷ்டங்களையும் வேதனைகளும் அனுபவிச்சு கொண்டே இருப்பீங்க. அந்த கஷ்டங்களும் வேதனைகளால நீங்க அழுவது உண்டு. அழுவது சாதாரணமா இல்ல, கர்த்தர் இடத்துல முறையிட்டு, இப்ப வந்துட்டு இந்த சங்கீதக்காரர் எழுதுறாரு தெரியுங்களா, அது மாதிரி நீங்களும் முறையிடுவது உண்டு. சரி பார்க்கலாம், இவர் வந்துட்டு இவ்வளவு புலம்பி 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 அழுகுறாரு, இவர் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாங்களா? இந்த சங்கீதத்தை எழுதினவரு, அதே சமயத்துல இவர் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்க, அதே சங்கீதத்துல நம்மளுக்கு சின்ன எழுத்துல வந்துட்டு டாப்ல கொடுத்துருப்பாங்க. யார் எழுதுனாங்க அந்த சங்கீதம்? மகலாத் லேனோத் அப்படின்ற ஒரு சங்கீதம், ஒரு மியூசிக்ல போடப்பட்ட கோராகின் புத்திரர்கள் ரிலீஸ் செய்த ஏமான் அப்படின்றவர் ஒரு எழுதுன ஒரு போயட் தான் இது, ஒரு சங்கீதம் தான் இது. யாரு? ஏமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுன ஒரு சங்கீதம் தான். இவர் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பார்ப்போமா? நாம இன்னைக்கு ஏமானை பத்தி பார்க்க போறோம். ஏமான் அலியாஸ் கிரணை பத்தி பார்க்க போறோம். சரிங்க, எடுத்துக்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலிலும் மாகோலின் குமாரனிலும் மற்ற எல்லா மனுஷரும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் வரைக்கும் இன்னொரு விஷயம் வாசிப்போமா? சகல கிழக்கத்து புத்திரரின் ஞானத்தையும்
எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. இங்க சாலமோனுடைய ஞானத்தை பத்தி சொல்லு. வேதத்துல வந்துட்டு சாலமோன் ரொம்ப ஞானம் உள்ளவராமா. சரி, அடுத்த வசனம். அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், யாரோட? ஏமானோட கல்கோல். ஏமான் போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாலமோனை பத்தி சொல்லி இருக்கிறது. சாலமோன் வந்துட்டு ரொம்ப 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 ஞானிங்க. இந்த உலகத்துல வந்துட்டு சாலமோன் இருக்கிற ஞானம் வந்துட்டு யாருக்குமே இல்ல. சரிங்களா? சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் வந்துட்டு இன்னைக்கும் சரி, அந்த நாளிலும் சரி, எப்பவுமே சரி, சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் யாருக்குமே இருக்காது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு பேரு குறிப்பிட்டு இருக்கு. எந்த பேரு? ஏமான். ஏமான எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாலமோனுக்கு ஏமான விட ஞானம் அதிகமா இருக்குங்களாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சாலமோனுக்கு ஏமான விட ஞானம் அதிகமா இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தங்க? ஏமான் வந்துட்டு ஒரு ஞானி. ஏமான் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஞானம் நிறைஞ்சவர். ஏமான விட அதிகமான ஒரு படி அதிகமா இருக்கிறதா சாலமோன். சாலமோனுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. ஆனா ஏமானுக்கு ஒரு ஒப்பிட்டு சாலமோனே சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, இவர் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எங்கே பாருங்க. முதல் பாயிண்ட் வந்துட்டு இவரு ஞானம் உள்ளவர். சரி, செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். ஏமான் என்னும் பாடகன். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இவர் வந்துட்டு நல்ல ஞானி. இவரு சாலமோனே இவரு கூட கம்பேர் பண்றாங்கன்னா, இவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. இவரு ஞானம் நிறைஞ்சவர். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இவர் ஒரு பாடகர். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இவர் ஒரு மியூசிஷியன். இவர் வந்து பாட்டு பாடுறவர் மட்டும் கிடையாது, இவர் வந்துட்டு ஒரு மியூசிக் வாசிக்கிறவர், மியூசிக் டைரக்டர். இவர் ஞானம், மியூசிஷியன். மூணாவது பாயிண்ட் பார்ப்போங்க. அதே 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? வாசிப்போம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொம்பை தொனிக்கப்பட்ட தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமான். சரிங்களா? இவர் வந்துட்டு ஒரு ஞான திருஷ்டி உள்ளவர். ஞான திருஷ்டினா என்ன தெரியுங்களா? ஞான திருஷ்டினாக்க ஒரு தீர்க்கதரிசி. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு he is a seer. seer சொல்லி பார்த்தோம்னாக்கா இவர் வந்துட்டு ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. நான் 3 பாயிண்ட் சொன்னேங்க. என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க? முதல்ல இவரு ஞானி, இரண்டாவது ஒரு பாடகன், ஒரு மியூசிஷியன். இவரு மூணாவது தீர்க்கதரிசி. ஞான திருஷ்டின்னு சொன்னா தீர்க்கதரிசி. ஞான திருஷ்டின்னு சொன்னா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. தாவீது ராஜா வந்துட்டு ஆட்சியில இருந்தார். அப்போ தாவீது ராஜாவுக்கு இவர் போயிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே அறிவிக்கிறவர், ஞான திருஷ்டிக்காரர். நீங்க வந்துட்டு ஏதாவது யுத்தத்துக்கு போறீங்களா, முதல் வந்துட்டு இவருடைய ஆலோசனை கேட்டுதான் அவங்க நடக்கணும். ஞான திருஷ்டிக்காரங்கன்னா அப்படிதான். நம்ம உலகத்திலேயே இருந்தாங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜ்யமே வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சா. ஏன்னு சொல்லி அவருடைய ஹிஸ்டரி பார்த்தோம்னாக்கா, அவருக்கு வந்துட்டு சரியான ஒரு ஆலோசகருக்கு வந்துட்டு இல்லையா. யாரு தெரியுங்களா அந்த ராஜா? முகமது கில்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய ராஜ்யமே அழிஞ்சு போறதுக்கு காரணமே வந்துட்டு சரியான ஒரு ஆலோசகர்கள் இல்லை. அதனால ஒரு ராஜ்யமே கவுந்து போகுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சரியான ஒரு ஆலோசகர்கள் இல்லையா வாழ்க்கையை கவுந்து போற ஒரு நிலைமை இருக்குது. இப்ப வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கர்த்தர் அபிஷேகித்திருந்தார் ஞானத்தினால, மியூசிக்னால. நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம கர்த்தருக்குள்ள எந்நேரமும் அவரை துதிச்சுன்னு
ஒரு இந்த ஹேமானுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. தப்பெருமை நினைக்காதீங்க, போக போக புரியும் நான் எதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு. என்னுடைய வாழ்க்கை இது மாதிரி தான் இருந்துச்சு. என்னையும் வந்துட்டு வீட்டுல சொல்லுவாங்க, இவன் வந்துட்டு நல்ல ஞானவானா இருக்கிறானே, நல்ல புத்திசாலியா இருக்கிறானே. கேளுங்க, சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏதோ எங்க அம்மா சொல்லுவாங்க, இவனுக்கு ராஜப்பா ஞானம் வந்துருக்குது. ராஜப்பான்றவர் வந்துட்டு ரொம்ப புத்திசாலியா அந்த டைம்ல, எங்க அம்மாவுடைய டைம்ல. அவங்களுடைய ஞானம் எங்க ராஜப்பா மாதிரி இருக்காரு, இவன் எங்க ராஜப்பா மாதிரியே இருக்கானே என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுவாங்க. ரொம்ப ஞானமான கர்த்தர் வந்துட்டு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இவர் ஒரு மியூசிஷியன். என்னையும் கர்த்தர் வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறவனா. நான் சின்ன வயசுலயே வந்துட்டுங்க ஒரு பண்ணாத ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சின்ன வயசுல வந்துட்டு டிவியில பாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. டிவியில வந்துட்டு இப்போ படம் பார்க்குறோம் இல்லைங்களா, சூப்பர் சிங்கர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போகுது. அந்த மாதிரி வந்துட்டு இந்த பாடகர் ஹரிஹரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த பாடகருடைய ஒரு இதுல குரூப்ல போயிட்டு நான் பாடணும், எப்படியாவது செலக்ட் ஆயிடும், காம்படிஷன் வச்சாங்க, எப்படியாவது நம்ம பாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, சின்ன வயசுலயே வந்துட்டு யாரும் இல்ல, நான் ஒருத்தனே பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போயிட்டேன். எப்படியாவது நம்ம ஒரு பெரிய சிங்கரா தான் நம்ம சென்னையில இருந்து திரும்பி வரணும், அது வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் வரக்கூடாது. சின்ன வயசுல நான் கிளம்பிட்டேங்க. போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தேன்னா என்னை பார்த்து கேட்கறாங்க, எங்க ஆண்டி வீட்டுக்கு போயிட்டோம்னா நாங்க கேட்டாங்க எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துறாங்க. ஐயோ இதெல்லாம் தப்பு தண்ணிட்டு இவங்க ஓடி வந்துட்டானா, தண்ணி வந்துட்டுக்கிறானே, ஏன் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. பயந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கேட்கறாங்க, என்ன ஆச்சு, ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன சத்தியமா சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய பாடகனா தான் இங்கிருந்து போனோம், நான் பாட்டு பாடுறதுக்காக நான் வந்திருக்கிறேன், டிவியில போயிட்டு நான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் அந்த காம்படிஷனுக்கு போயிட்டேங்க. எங்க சித்தப்பா உயிரோட இருந்தார், இப்ப இல்ல. அவரு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது காம்படிஷன் வந்துட்டு ஜூனியர் காம்படிஷன். அது வந்துட்டு போயிட்டு நான் பாடலன்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டேன். உள்ள நுழைஞ்சு பார்த்தாக்க எனக்கு அப்ளிகேஷன் கிடைக்கல. அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் காலியாக இருந்துச்சு. ஒருவேளை அப்ளிகேஷன் கிடைச்சிருந்தா எந்த ஒரு எஸ்பிபி மாதிரியும் கண்டிப்பா கிடையாதுங்க. எஸ்பிபி என்ன வந்துட்டு கடைசி ஒரு இதுல தான் உட்கார வச்சிருப்போம், கோரஸ்ல கூட சேர்த்து மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு கிடைக்காத அப்ளிகேஷன் தான் என்ன இந்த இடத்துல வந்து நிக்க வச்சிருக்கேன். ஹalleluya ஹalleluya. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் என்னையே வந்துட்டு ஒரு பாடகனா நினைச்சுக்கிறேன். ஒரு 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 10% நல்லா பாடுவேன் விடுங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. இல்லை இவன் ஒன் டே இது மாதிரி போயிட்டானே பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அப்பா அம்மா வந்துட்டாங்க. எங்க போயிட்டானே இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அம்மா வந்து எங்கடா போறேன்னு சொன்னாங்க. இது மாதிரி பாட்டு பாடுறதுக்கு போனோமா, நான் ஒரு பாடகனாக போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எங்க ஒரு வாட்டி பாட்டு பாடிக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க ஒரு வாட்டி பாட்டு பாடி காமி பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பாடுங்க. நான் பாட 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 நான் ரொம்ப உணர்ந்து ஒரு சினிமா பாடல் ஒண்ணு நிலாவே வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ந்து 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 பாடின இருக்கிறேன். பாடினா ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது, மியூசிக். யாரும் வாசிச்சுட்டு இருக்குது மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன் பாருங்க, எங்க அம்மாவுடைய கொரட்ட சத்தம் இருக்கு. நான் பாட 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 எங்க அம்மா வந்துட்டு தூங்கின்னு இருக்காங்க. நான் அவ்வளவு பேர் பாடுங்க பாருங்க, எனக்கு அந்த வல்லமை இருந்துச்சு. நான் பாட்டு பாடியே ஒருத்தரை தூங்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு கர்த்தர் என்னை வந்துட்டு ஆசீர்வதிச்சிருந்தாரு. நான் பாட்டு பாடி ஒரு ஆளை தூங்க வைக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நான் தூங்க வச்சிருக்கிறேன். அதனால நான் பெருமையா சொல்லிக்கிறேன், நான் ஒரு பாடகன். சரிங்களா, ஒரு மியூசிஷியன். மூணாவது வந்துட்டு தீர்க்கதரிசி. ஹalleluya. கர்த்தர் எனக்கு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் வந்துட்டு எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருந்தார். நான் வந்துட்டு உடம்பெல்லாம் அப்படியே சின்னது நான் சொல்லும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நான் வந்துட்டு சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு 3 மணி நைட்டுக்கு வந்துட்டு கர்த்தர் என்னை சந்தித்தார். நான் இங்கிருந்து சித்தூருக்கு போயின்னு இருக்கும்போது, தனியா போயின்னு இருக்கும்போது, அந்த நேரத்துல யாருமே இல்லை. கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்கள் தேவதூதர்கள் மூலியமாக என்னை சந்தித்தார். முகமுகமாக என்னை சந்திச்சு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாரு. நான் வந்து ஸ்டேஜ் நின்று சொன்னாங்க, எந்த பொய் சொல்ல வேண்டிய எனக்கு அவசியமும் கிடையாது.
கர்த்தர் வந்துட்டு நான் போய் சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தண்டிப்பாரு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், முகமுகமாக என்னை வந்து யாரு சந்தித்தாங்கன்னு தெரியல, நேர என்கிட்ட வந்து அந்த 3 மணி நைட்டுக்கு இது மாதிரி கர்த்தர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து போற ஒரு பெரிய ஆக்சிடென்ட், லாரி, அந்த லாரி ஆக்சிடென்ட் கிட்ட இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நான் என்ன காப்பாத்திக்கணும் இல்ல, கர்த்தர் என்னை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்ன்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு பவர் வந்து என்னை தூக்கி அந்த பக்கம் போட்டுருச்சு. அந்த ஒரு கால்வாய் மாதிரி இருக்க அந்த கால்வாயை தாண்டதே கஷ்டம் அந்த வயசுல நானு. ஆனா என்னை தூக்கி அந்த பக்கம் போட்டுருச்சு. எல்லாம் அந்த ஆட்டோக்காரங்க ஒரு சில பேர் இருந்து பயந்தாங்க, என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோ, லாரி இடிச்சுதான் பறந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலா எழுதுவேன். என்ன கர்த்தருடைய அந்த பிரசவம் என்ன சூழ்ந்து இருந்தது. அங்கிருந்து நேரம் வந்து என் வாயில இருந்து எனக்கு வார்த்தைக்கு என்னென்னமோ வருது, எனக்கே தெரியல எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நேரம் அந்த நைட் டைம் வந்து 3 மணினா இருட்டாதான் இருக்கும். காட்டு வழியா நடந்து வரணும். காட்டு வழியா நடந்து வந்துட்டு எனக்குள்ள யாரோ பேசுறாங்க, போ நீ ஜெபி தனியா போய் ஜெபின்னு சொல்லிட்டு நேரம் பேக தூக்கி போட்டுட்டு ஒரு மலை மேல ஏறணும். அந்த நாளே வந்துட்டு நான் மலை மேல ஏறினேன். மலை மேல ஏறி வந்துட்டு நான் பிரேயர் பண்ண என் கூட வந்துட்டு இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. நான் பிரேயர் பண்ண எனக்குள்ள அந்த அபிஷேகம் என்னால தாங்க முடியல. என் வாய் ஒளரி கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தின் மூலியமாக என்னை அந்நிய பாஷையினால நிரப்பினார் அன்னைக்கு. ஹல்லேலூயா. எனக்கு முதலாக அந்நிய பாஷை அன்னைக்குதான் கிடைச்சிச்சு. எனக்கு கிடைச்சது எப்படி தெரியுமா கிடைச்சிச்சு? ஐயோ என்னால தாங்க முடியல. என்னால 3 நாளைக்கு வந்துட்டு யாருக்கிட்ட பேசவே முடியல. 3 நாளைக்கு நான் 1 நாள் 2 நாள் சொல்றேன். இந்த சாட்சிக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க, எங்க தம்பி இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்காங்க. சாட்சிக்கு 3 நாள் என்னால யாருக்கிட்டமே பேச முடியல. என்னை எப்படி பார்த்தாங்க நான் பாக்குறவங்க எல்லாம் எங்க சொந்த வீட்டாரே வந்துட்டு இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நான் உண்மையா சொல்றேங்க, நான் இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. மலை மேல போயிட்டு அவ்வளவு ஏர்லி மார்னிங் போயிட்டு பிரேயர் பண்ணிருக்கான். அந்த மலை மேல போனோம்னு சொன்னாக்கா இந்த சுடுகாடுகள் எல்லாம் கடந்து போனோம். சுடுகாடுகளை கடந்து போயிருக்கான். இவனுக்கு பைத்தியமோ இல்ல பேயோ பிடிச்சிருக்கு. எனக்கு தாங்க முடியல. நான் வந்துட்டு எங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தேன். போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி என்னால கேட்க முடியலங்க. போயிட்டு அவங்க கிட்ட வந்து தண்ணின்னு கேட்கறது நான் அந்நிய பாஷையில தான் கேட்கிறேன். நானு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னால சாப்பாடு கேட்க முடியல. நான் போய் எதுவும் சொல்றாங்க, நான் போய் எதுவும் பேசல அவங்க கிட்ட. என்னால வாயில பேசவே முடியல. யாராவது 3 நாளைக்கு இப்படி இருந்திருப்பாங்களா? சாப்பாடு கேட்கறதுக்கு போற என்னால கேட்க முடியல. அந்நிய பாஷையில தான் பேசுறேன் அவங்க கிட்ட. அப்படி 3 நாளைக்கு வந்துட்டு என்ன பலமாக நிரப்பி அவருடைய தீர்க்க தரிசனத்தை வந்து வரத வந்து அவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. அப்பா கூட சான்ஸ் இல்லாம நானே வந்துட்டு அந்த இடத்துல நடத்திட்டேன். ஒரு சாட்சி வந்து நடத்திட்டேன். தீர்க்க தரிசனம் அப்படியே தீயா பாஞ்சிச்சுங்க. தீர்க்க தரிசனம் கர்த்தர் என்ன ஒரு தீர்க்கதரிசியாக என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நான் எவ்வளவு வேதனையில இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், எவ்வளவு கண்ணீர்ல இருக்கிறேங்க. உங்களுக்கு தெரியாது என்னுடைய கண்ணீர் லெவல், என்னுடைய வேதனை லெவல் எதுக்கு இருக்கும் போயிருக்குன்னா என்னுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருக்குது. என் உயிர் போலங்க, ஆனா உயிரை எடுக்கிற அந்த தருவாய் வரைக்கும் என்ன கொண்டு போயிருக்கு. நிறைய தடவை நான் சூசைட் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டா, நான் சின்ன வயசுல சொல்லல, இப்போ இந்த வேதனை இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியாம நான் நிறைய தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படியாவது சூசைட் பண்ணியாவது செத்துடணும், நம்மளால தாங்க முடியல. நான் யாருங்க? நானே என்ன ஞானின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா சாட்சி கொடுத்தாங்க. என்னை வந்துட்டு ஒரு மியூசிஷியனா நானே சாட்சி கொடுத்துக்கிறேன். என்னை வந்துட்டு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. ஹீமானுடைய ஆசீர்வாதம் என்னோட கூட இருக்கு. ஹீமானுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா நம்மளுக்கு கிடைக்காதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நீங்களும் இதே ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. நீங்க ஒரு ஞானி, நீங்க ஒரு மியூசிஷியன், நீங்க ஒரு தீர்க்கதரிசி. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது இருக்குதுங்க. அது வர்றதுக்கு ஒரு சில நேரம் தேவையை தவிர, ஆனா ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஒரு அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கிரணுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், ஒரு ஏமனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்குது. நேரம் காலம் தேவை.
இப்படி இருந்துச்சுங்க. இப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஏந்து நிற்கிறவரு எப்படிங்க இவருக்கு கஷ்டம் வர முடியும்? அப்படிதானங்க, எப்படி அவருக்கு கஷ்டம் வர முடியும்? ஒரு விஷயம் வாசிப்போமா? ஒரு விஷயம் வாசிப்போம். நம்ம இவருக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா நாம வந்துட்டு இவருடைய பேரண்ட்ஸை பத்தி பார்க்கலாங்க. இவங்க பெற்றோர் அவர்களை பத்தி பார்க்கணும். சரி, எடுத்துக்குவோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை பார்ப்போமா? படி. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல்ல. அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த சோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான யெரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் ஒன்று நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் வாசிப்போம். நேரம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமா படிச்சுக்கோமா. பொம்மை தொழிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரன் ஆகிய துக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாசா, கிதல்சி, ரொமத்தியேசர், சரி படி ஜோஸ் பெகாசா, மலோத்தி, ஒத்தீர், மகாசியோத் என்பவர்களுமே. சரி, அடுத்த வசனம். இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமார்த்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீத வாக்கியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தில் ஊழியமாக அவர்கள் தங்கள் தகப்பன் ஆராய்ச்சி. சரிங்க, அந்த வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணியிருக்கிற அந்த வசனத்தை நானே சொல்லிடுறேன் யாருன்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு அந்த வார்த்தை இருந்தாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். நான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு யாரு, ஹேமான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹேமான் வந்துட்டு சாமுவேல்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் பார்த்தோம் தெரியுங்களா? ஸ்டார்டிங்ல சாமுவேல் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி. அவர் இப்போ இஸ்ரவேலுக்கு வந்துட்டு அது நியாயாதிபதியின் காலமாக இருந்தது. ராஜாவின் காலம், நியாயாதிபதிகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியாயாதிபதிகள் இருந்தாங்க. நியாயாதிபதிகள்னா யாருன்னாக்கா நாட்டாமைங்க. ஏதாவது ஒரு தப்பு தவறு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த நாட்டாம் கிட்ட போவாங்க. நாட்டாம் வந்துட்டு அவர் தீர்ப்பை சொல்லி அவர் வந்து இவங்களுக்கு சரி அவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்க்கிற ஒரு காலமா இருந்துச்சு. அப்ப ராஜாக்கள் யாருமே இல்லை இஸ்ரவேலுக்கு. இதெல்லாம் சரித்திரங்க, உண்மையா நடந்தது. நியாயாதிபதிகள் காலத்தில் இருக்கும்போது சாமுவேல் அவர் தான் வந்துட்டு நியாயாதிபதியா இருந்தார். அந்த டைம்ல சாமுவேல் நியாயாதிபதியா இருந்த போது என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார். 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த குமாரன்ல ஒருத்தர் பேர் வந்துட்டு யோவேல். அந்த யோவேலுடைய பையன் தான் இந்த ஹேமான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹேமான் யாரு? ஹேமான் வந்துட்டு சாமுவேலுடைய பேரன். சாமுவேல் வந்து எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசினா, ஒட்டுமொத்த பைபிளை எடுத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாமுவேல் தான் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவருக்கு எவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருந்தாருன்னா, கடவுள் ராஜாக்களை வந்துட்டு அபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பவரை கொடுத்து வச்சிருந்தாரு. அது இல்லாம அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அவர் எவ்வளவு பெரிய நீதிமானா, அந்த காலத்துல சோதம் குமாரால பாவம் நடந்துச்சு இல்லைங்களா? சோதம் குமாரால வந்துட்டு ஓரின சேர்க்கைகள் மட்டும் இல்ல, மிருகத்தோட வந்துட்டு சஞ்சாரிக்கிறது, அந்த மாதிரி கொடிய பாவங்கள் இருந்த டைம் அது. அந்த நேரத்துல வந்துட்டு சாமுவேல் ஏதாவது ஒரு ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாருன்னா உடனே அந்த ஊர் தலைவருங்க ஓடி வந்துட்டு, ஐயா நாங்க ஏதோ தவறு பண்ணிட்டோம், நீங்க எங்க ஊருக்குள்ள வந்துட்டு எங்களை தண்டிக்காதீங்க, நாங்க வந்து எல்லாமே மணந்திருந்தோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே மணந்திருந்தோங்க.
நீங்க சாமுவேல் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு ஒட்டுமொத்த ஊரே மனம் திருந்துரும். சாமுவேல்னாக்கா அவ்வளவு பெரிய கிரேட்ல இருந்தாரு, பயங்கரமான பெரிய ஸ்தானத்துல ராஜா அபிஷேகிக்கிற ஒரு வல்லமைனா எவ்வளவு பெரிய கிரேட் பாருங்க. அவ்வளவு பெரிய கிரேட்ல வந்துட்டு சாமுவேல் இருந்தாரு. ஆனா பசங்க எந்த விதமா தெரியுங்களா இருந்தாரு? சாமுவேல் புஸ்தகத்துல மென்ஷன் இருக்கு, நீங்க வாசிங்க, எனக்கு நேரம் இல்ல. பசங்க எந்த மாதிரி இருந்தாங்கன்னா, பசங்க வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ஸ்தானத்தை வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்திருந்தாரு. பசங்க வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப அநியாயத்துல இருந்தாங்க. ரொம்ப அநியாயம்னாக்கா அவங்க தான் வந்துட்டு நாட்டாமைகளா இருந்தாங்க. சாமுவேல் கருத்து அவங்க நாட்டாமைகளா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாக்கா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு, இப்ப அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னாக்கா, இது வந்துட்டு வேதத்துல இருக்கு, இல்ல ஆராய்ச்சியில் இருக்கு. இப்ப அண்ணன் தம்பிங்க வந்துட்டு யாராவது சண்டை போட்டாங்கன்னாக்கா சொத்து விஷயமா, இந்த நிலத்துல வந்துட்டு 10 ஏக்கர் இருக்கு, இந்த 10 ஏக்கர்ல வந்துட்டு எனக்கு இவனுக்கு சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு தீர்ப்பு போச்சுனாக்கா, அவங்க எந்த மாதிரி தீர்ப்பு தெரியுங்களா சொல்லுவாங்க? உடனே போயிட்டு டீல் பேசுவாங்க. என்ன டீல் பேசுவாங்கன்னாக்கா, இங்க பாருங்க, பெரியவனை வர வைப்பாங்க. பெரியவனை வர வச்சு, எனக்கு என்ன பிரச்சனை ஐயா, எனக்கு 10 ஏக்கர் வந்துட்டு அவங்க 2 ஏக்கர் போகும், எனக்கு 8 ஏக்கர் எனக்கே வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்க நான் தீர்ப்பு சொல்றோம். எப்படிங்க? உங்களுக்கு அந்த 8 ஏக்கர் வர்ற மாதிரி தீர்ப்பு சொல்றேன், எனக்கு நான் கொடுப்பேன். ஐயா உங்களுக்கு என்ன ஐயா வேணும்? எனக்கு 3 ஏக்கர் கொடுக்குறியா? இப்படிதான் அவங்களுடைய டீலிங் இருக்கும். ரொம்ப அக்கறமா இருக்கும். அங்க போயிட்டு தீர்ப்பு இவனுக்கு சாதகமா சொல்லுவாங்க. டேய், இவனுக்கு 5 ஏக்கர் எடுத்துக்கிட்டான், இவனுக்கு 8 ஏக்கரா, உனக்கு 2 ஏக்கரா, இவன் பெரியவனா, இவன் வந்துட்டு பெரியவனா இருக்கிறதுனால இவனுக்கு 8 ஏக்கர், உனக்கு 2 ஏக்கர் தான் சின்ன பையனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை எழுதி அவங்க கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இங்க வந்துட்டு 3 ஏக்கர் வந்துட்டு இவங்களுக்கு எழுதிப்பாங்க. புரியுது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு ஆட்சியா இருந்தது அவங்களுக்கு. அது இல்லாம ஏதாவது விபச்சார கேஸ் அவங்க கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா காசு வாங்கிட்டு அநியாயமா தான் பேசுவாங்க. அவங்க சாதகமா பேச மாட்டாங்க. இது மாதிரி ஒரு காரியம் இல்ல, 2 காரியம் இல்ல, இவங்களை நினைச்சு வேதத்துல இருக்கு இதெல்லாம். இவங்களை நினைச்சு இஸ்ரவேலர்களுக்கு வந்து எந்த மாதிரி தெரியுமா ஆயிடுச்சு? ஐயோ, எங்களுக்கு நியாயாதிபதிகளே வேண்டாம்ப்பா. எப்படிங்க? எங்களுக்கு நியாயாதிபதிகளே வேண்டாம், எங்களுக்கு நாட்டாமக்காரே வேண்டாம்ப்பா. எங்களுக்கு யார் தெரியுங்களா வேணும்? ராஜா வேணும்னு சொல்லிட்டு சாமுவேல் கிட்ட போய் சொல்றாங்க. உடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா, எப்படி நீங்க ராஜாவை கேட்கலாம்? ஏன் தெரியுங்களா இந்த கேள்வியை கேட்டார் அவரு? எப்படி நீங்க ராஜாவை கேட்கலாம்னா, முழு இஸ்ரவேலுக்கு ஒரே ஒரு ராஜா தான், கர்த்தர். அந்த சமயத்துல வந்துட்டு கர்த்தர் மட்டும் தான் ராஜாவா இருந்தாரு முழு இஸ்ரவேலுக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தரை தூரம் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு ராஜாவை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ராஜாவை கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியுமா? அவர் போய் பிரேயர் பண்ணி கேட்கிறாரு. கர்த்தர் வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறேனே, ஏன் இந்த ஜனங்கள் மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்டுட்டு கடைசியில வந்து அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம, ஜனங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ராஜாவை ஏற்படுத்துறாங்க. அந்த ராஜா வந்துட்டு சரியில்லாத காரணத்துல, இது வேற சாப்டர், ராஜா சரியில்லாத காரணத்தினால ராஜாவை தள்ளி தாவீது ராஜா வர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு ஸ்டோரி? இந்த மாதிரி காலத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிரம்பி இருக்கிற ஒரு யோவேலுடைய குமாரன் தான் ஹேமான். அவனுக்கு வந்துட்டு எங்க வெளியே போனாலும் எங்க தாத்தா பேர் சாமுவேல்ன்றப்போ அவனுக்கு கிடைச்ச மரியாதை, அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம், எங்க அப்பா பேர் வந்து யோவேல்ன்றதுக்குள்ள காரி மூஞ்சில போவாங்களாம். எந்த இடத்துக்கு போக மாட்டார். இந்த சங்கீதத்தை இன்னொரு விஷயம் நீங்க வீட்டுல போயிட்டு வாசிச்சு பாருங்க. அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஒரு நண்பர்களும் இல்லை. நண்பர்கிட்ட விளையாடுறதுக்கு போனாக்கா சேர்த்துக்க மாட்டாங்க. யாரும் அவங்க அப்பா, ஐயா அவனோட அந்த அக்கிரமக்காரன் முதல்ல போயிடுவான் நீ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. சின்ன வயசுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போனாலும் சொந்தக்காரங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்ட பணம் பைத்தியம், பணம் வந்துட்டு ஆசை இருக்கிறவன்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. பணம் பைத்தியம் இருக்கிறவனுடைய பிள்ளையாடா நீ, முதல்ல வந்துட்டு தூரம் போடா நீ. சேர்த்துக்க மாட்டாங்க அந்த காலத்துல யாருமே. இந்த மாதிரி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒரு சொந்தக்காரங்க இல்ல, வேதனை துக்கம் போய் என்ன பண்றாருன்னா, தனியே ஒரு அறையில போயிட்டு இருட்டுல உட்காந்துன்னு அவர் அழறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, எத்தனை வருஷம் தெரியுங்களா அவர் ஆகுறாரு? கிட்டத்தட்ட வந்துட்டு 30 வருஷம் ஆகுது இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் வேதனைன்னு சொல்லிட்டு ஆரம்பம் பாருங்க, மிஞ்சி பார்க்க 2 மாசம் 3 மாசம் இருக்கும். எனக்கு வந்துட்டு 2.5 வருஷமா இருக்குது. நான் 2.5 வருஷமா நான் துக்கப்பட்டு தான் இருக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு வேதனை இருக்குதுங்க,
ஒவ்வொருத்தருக்கும் வேதனை இருக்கிறது, ஹேமான போன்ற கஷ்டங்கள் இருக்கிறது. நீங்க அந்த வந்து ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு அறையை திறந்து அந்த அறைக்குள்ள உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. தனிமைப்படுத்திக்கிட்டு இருட்டுல போயிட்டு நீங்க வந்துட்டு ஆதீங்கன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? என்ன தெரியுங்களா ஆகும்? நீங்க வந்து அறைய மட்டும் தான் சாத்திருக்கீங்களே தவிர சாத்தானுக்கு உங்களுடைய அறையை திறந்து கொடுத்துருக்கீங்க. என்னைக்குமே வந்துட்டு நீங்க தனியா போயிட்டு அழுது துக்கிக்காதீங்க. ஹல்லேலூயா. என்னைக்குமே நீங்க வந்துட்டு வேதனை, கவலை, கஷ்டம் வந்துச்சுன்னா தனியா அறையில போயிட்டு அழாதீங்க. சைக்கோ ஆயிடுவாங்க. ஒரு உதாரணம் நான் வந்து நியூஸ்ல பார்த்த ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பையன் வந்துட்டு அப்பா அம்மாவை இறந்து போயிட்டான். எப்படி இறந்து போயிட்டாங்கக்கா? அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போயிடுறது இல்லை, அப்பாவுக்கு வந்துட்டு வேற ஒரு தகாத உறவு ஏற்பட்டுச்சு. தகாத உறவு ஏற்பட்டு பசங்க வேணான்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு விட்டு போயிட்டாங்க. சின்ன வயசு பையன் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு தனியா போயிட்டு ரூம்ல தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சான். அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு போன் இருந்துச்சு. நான் சொல்றேன், இன்ஃபர்மேஷனா சொல்றேன். இப்போ வீடியோல யாராவது இதை பார்த்தாலும் இதை செய்யக்கூடாது. இது வந்து நியூஸ்ல வந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு கையில வந்துட்டு ஒரு போன் கிடைச்சிச்சு. அந்த போனை வச்சுக்கிட்டு போன்ல வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டார்க் வெப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டார்க் வெப்ல வந்துட்டு கொஞ்சம் காசு கட்டணும்னாக்கா அவங்க வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்களுக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு பார்த்தாக்கா அதனுடைய வேலையை, டார்க் வெப்புடைய வேலையை என்ன சொல்லி பார்த்தோம்னா கொடுமை பண்றது, சித்திரவதை பண்றது. ஒரு மனுஷனை தூக்கினாந்து நிக்க வச்சுக்குவாங்க. எல்லாம் மாஸ்க் போட்டு இருப்பாங்க, யாரும் முகத்தை காமிக்க மாட்டாங்க. தூக்கின வச்சுக்கிட்டு அவனை அடிச்சு வந்து காதை பிச்சு எடுக்கிறது, மூக்க பிச்சு எடுக்கிறது, பல்ல ஒன்னா கட்டி எடுக்கிறது. நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு ஒரு சைக்கோ உள்ளுக்குள்ள இருந்து வெளியே ஆரம்பிச்சான். யாருங்க? சாத்தான் ஒரு சைக்கோ வந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சு அவனுக்கு எப்படி தெரியல இருந்துச்சு அந்த டைம்ல, நான் எப்படியாவது யாராவது நான் குத்தணும், நான் கொல்லணும், யாராவது நான் குத்துனாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். படத்துல எல்லாம் கூட பார்க்கலாம். இப்படி பண்ணி வந்துட்டு யாராவது குத்தணும், அந்த குத்தனத்துல வந்துட்டு அவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு தேவை. குத்தி அவன் ரத்தத்தை வந்துட்டு வெளியெடுத்து பார்க்கிறப்ப இருக்க சந்தோஷம் வந்துட்டு அந்த சைக்கோ உங்களுக்கு அப்படி இருக்கும். இதுதான் சைக்கோ லட்சணம். சைக்கோவுடைய உதாரணமே இதுதான். நீங்க எப்பெல்லாம் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வந்துட்டு நீங்க இருட்டுல உட்காந்து நீங்க வந்துட்டு புலம்பி அழுறீங்களோ, நான் வேதனையில இருக்கேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள நீங்க எப்பெல்லாம் போறீங்களோ உங்களுக்குள்ள வந்து சைக்கோவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஐயா வேதம் சொல்லுங்கய்யா, வருத்தப்பட்டு பாரம் சுமத்துகிறவர்கள் யாரையும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? நீங்க கர்த்தரிடத்துல வந்து கண்ணீரை சிந்துங்க. கர்த்தரிடத்துல போயிட்டு உங்களுடைய முறைகளை இடுங்க. அவர் உங்களை ஆதரிக்க வல்லவராய் இருக்கின்றார். நீங்க தனியா போயிட்டு துக்கிச்சாக்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கர்த்தர் வந்து தானா இறங்கி கூறிய பிச்சு உங்களை ஆசீர்வதிச்சிருவாரா? கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டாரு. சாத்தானானவன் ரெடியா காத்துதான் இருப்பான். கச்சிக்கிற சிங்கத்தை போல எப்ப என்னுடைய இந்த பிள்ளைய விழுகலாமோ, எனக்கான பிள்ளையாக மாத்திக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா காத்துதான் இருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க அழுது துக்கிச்சாக்கா அவனுக்கு இன்னும் வெல்கம் நோட்டை கையில கொடுத்து வரவேற்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அந்த பையன் வந்து கடைசியில் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கொண்டு அவன் ரத்தத்தை வெளியெடுத்து நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒரு ஊழியத்தை பேசுறது கேட்டுருக்கான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு அறியாம அவனுக்கே வந்துட்டு அந்த தாட் போயிட்டு இந்த வார்த்தை தாட் வந்துட்டு அவனுக்குள்ள வந்திருக்கு. இவன் அந்த கத்தி அங்கே போட்டு நேரா அந்த மீட்டிங் எங்க நடக்குறான்னு போயிருக்கான். நேரா போயிட்டு அந்த பாஸ்டர் சந்திச்சு இது மாதிரி எனக்குள்ள யோசனைகள் வருது, நான் எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் பிரேயர் பண்ணி இன்னி வரைக்கும் ஊழியக்காரனா. ஹல்லேலூயா. சைக்கோவுடைய லட்சணத்தை கொண்டு வராதீங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த ஒரு சைக்கோ லட்சணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று நீங்க மற்றவங்களை கொள்ளுவீங்க, நீங்க கொஞ்சம் நல்லவங்களா இருந்தா உங்களை நீங்களே கொள்ளுவீங்க. அதுவும் ஒரு சைக்கோ லட்சணம் தான். உங்களை நீங்களே வந்துட்டு கொன்னு அதுலதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறீங்க தெரியுங்களா? அதுதாங்க சைக்கோ லட்சணம். அந்த சைக்கோ, அந்த சாத்தான் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அழுது புலம்புனீங்கன்னா அந்த சாத்தான் உங்களுக்குள்ள வருவான். அந்த சாத்தான் ஒண்ணு உங்களை வச்சு அவனுடைய காரியத்தை நிறைவேற்றிப்பான்.
மத்தவங்கள கொள்ளுவான். அப்படி இல்லையா உங்களை நீங்களே அதம் பண்ணிக்கிட்டு சாவர அளவுக்கு உங்களை பண்ணுவான். எனக்குள்ள வந்துட்டு சாத்தான் வந்தாங்க. எனக்குள்ள சாத்தான் வந்தான். என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய தடவை நான் சூசைட் பண்ணாங்க. எப்படியாவது செத்து போயிட்டு கர்த்தர் என்ன தடுத்துன்னு வந்தாரு. ஆனா ஒரு நாள் எனக்குன்னு சொல்லிட்டு சாத்தான் வச்சிருந்தான். இவன் எனக்கு சேர்ந்தவன், நான் எப்படி விட்டுருவான் இவனவன், நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாத்தான், நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க, சாத்தான் என்கிட்ட வந்தான். என்கிட்ட வந்துட்டு போன மாசம் 11ஆம் தேதி நான் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு சாட்சி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா போன மாசம் 11ஆம் தேதி, நான் 5 நிமிஷம் இருக்கிறேன், டைம் அதிகமா இருக்கிறேன். போன மாசம் 11ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா நானும் என் மனைவியும் வந்துட்டு நாங்க அந்த காசை கேட்கறதுக்காக போயிருந்தோம். 2 வருஷமா கொடுக்குறேன்னு சொன்ன வந்துட்டு இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்க கையில இருந்து நாங்க 1 ரூபாய் வாங்கல, உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க போய் பண்ணிக்காங்க. அதுக்கு என் ஒய்ஃப் சொன்னாங்க, இது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு சாப்பிடுறது தவிர வேற எதுவுமே வாய்ப்பே இல்லை, நாங்க செத்துதான் போகணும், ஏன்னா எங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியல, ஒருத்தர் கேட்கிற கேள்வி என்னால தாங்க முடியல, எங்களுக்கு சாப்பிடுறத தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்ன உடனே சாவுறதுன்னா சாவுங்க அந்த ஒரு வார்த்தைக்கு சாரா வந்துட்டு குடுகுடுன்னு ஏந்து ஓடி போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு லிக்விட் இருந்துச்சு, இந்த வாஷிங்க்கு போடுற ஏதோ லிக்விட் எடுத்து மரமணம் குடிச்சிச்சு. குடிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், இது என்னுடைய தவறு இல்லை, நான் செய்த தவறு இல்லை, எனக்காக வேற ஒருத்தர் எதுக்கு சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி போயிட்டு நானும் எடுத்து குடிச்சிட்டேங்க. நானும் குடிச்சிட்டேன், சாராவும் குடிச்சிட்டோம். 2 பேரும் குடிச்சிட்டு நாங்கள் அவதிப்பட்டினம் இருக்கோம். அவங்க வந்துட்டு எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நீங்க செத்து சாவரம் எல்லாரும் போய் சாவறதுனால நான் இல்லை, எங்க வீட்டு முன்னாடி வந்து சாவடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம எங்களோட சொந்தக்காரங்க, எங்க அப்பாவுக்கு சொந்த தங்கச்சியோட பிள்ளைங்க எங்களை வந்துட்டு வீட்டை லாக் பண்ண அவங்க பார்ப்பாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்களை அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூடும்போது யாருமே இல்லை, சாரா தங்கச்சி இருந்தாங்க, எங்க பாட்டி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஆட்டோங்களுக்கு அங்க இங்கன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு எங்க 2 பேரும் வந்து ஆட்டோ தூக்கி போட்டுமே அங்க இருந்து சீனாப்பள்ளி என்ற ஒரு ஏரியாவில் சிஎம்சி இருக்கு, அந்த சிஎம்சியில் எடுத்துட்டு சேர்த்துறாங்க. அந்த சிஎம்சியில் ஆவாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராணிப்பேட்டை சிஎம்சிக்கு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. போன மாசம் இதெல்லாம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடந்துன்னு இருக்குங்க. இவ்வளவு வேலை எத்தனை பேர் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. நாங்க வந்துட்டு எங்களுடைய பிள்ளைகளை கூட நினைச்சு பார்க்கல. அந்த சாத்தான் பாருங்க எவ்வளவு பண்ணிட்டான். எங்களுக்கு வந்து சின்ன பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் கதறி ஐயோ நான் இறந்து போயிட்டுனால எப்படி, நான் மறிச்சு போயிட்டுனால எப்படி, என் பசங்க எப்படி, என்னதான் எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இருந்தாலும் கூட அப்பா அம்மான்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இல்லாம போயிடுமே, ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழகா நானு. ஆனா கர்த்தருக்கு வேற என்ன இருந்துச்சு. என்னதான் சாத்தான் வந்துட்டு இவனை நான் கேப்சர் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கர்த்தர் அதிகாரமாக என்ன சொன்னார் என்ன தெரியுங்களா, இவன் என்னுடைய பிள்ளை, நான் சின்ன வயசுல இருந்து இவனை நான் ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஒரு குறையும் வைக்காம இவனை நான் எடுத்து வந்திருக்கிறேன். நான் இந்த கஷ்டத்தை இவனுக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அன்னைக்கு எனக்கு உணர்த்தினாரு. எதுக்கு தெரியுங்களா எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாரு? நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு ரகசியம். ஏன் கர்த்தர் அந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னா, என்ன வந்துட்டு வெளியே வந்துட்டு கூட மாடுற மாதிரி இப்போ ஒரு தங்கம் இருக்கு தெரியுங்களா, அந்த தங்கம் வந்துட்டு ஒரு தங்கமா மாறணும்னு சொன்னா, அந்த தங்கம்ன்றது ஒரு தங்கமா ஜொலிக்கணும்னா, ஒரு டைமண்ட்ன்றது டைமண்டா ஜொலிக்கணும்னா அந்த முதல்ல வந்துட்டு அடிச்சு நெருப்புல சுட்டு அந்த வந்துட்டு எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அது ஒரு தங்கமா மாறும், அது ஒரு வைரமா மாறும், அது ஒரு வெளியா மாறும். கர்த்தர் என்ன புடமிட்டு இருக்காருங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் எனக்கு சாதாரணமான அபிஷேகத்தை கொடுக்கல, அவருடைய தீர்க்கதரிசி அவருடைய தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுத்திருக்காருன்னா சாத்தான் கையில சாதாரணமா ஒப்பு கொடுத்துருவாரா? ஹalleluya. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது கர்த்தர். நான் இப்பயும் சொல்ல பாருங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுத்தது கர்த்தர், எனக்கு துன்பத்தை கொடுத்தது கர்த்தர், எனக்கு வேதனை கொடுத்தது கர்த்தர். எதுக்காக கொடுத்தாருன்னா, நாளைக்கு யாராவது கஷ்டப்பட்டு இருந்து நான் அவங்களுக்கு போய் ஜெபிக்கணும்னா முதல்ல எனக்கு தெரியணுங்க இந்த கஷ்டத்தோட வலி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாதான் அந்த வலியோடு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு நான் போய் ஜெபிக்க முடியும். ஹalleluya. அப்பதான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், அப்பதான் எனக்கு அந்த ஜெபம் வந்துட்டு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு மாறும். இப்போ எனக்கு வேதனையே தெரியாது,
நான் ஒரு ரிச் கிட்டா வாங்கினான்னு வச்சுக்கோங்க, எனக்கு படிப்பறிவை கொடுத்துருந்தாரு, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருந்தாரு, இதெல்லாம் நடந்துச்சு, நல்ல வேலை, லட்சங்கள சம்பாதிச்சிருந்தேன் நானு. அதே லட்சங்கள சம்பாதிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? அது கஷ்டம் சொல்றாங்க. கஷ்டம் சொன்னாக்கா ஏனோ தானமா நான் வந்து அப்பா எனக்கு கஷ்டத்தை போக்குங்க, ஆசீர்வாதம் சொல்லிட்டு என் வாயினால ஜெபிச்சிருப்பேன். ஆனா இப்போ நான் எப்படி தெரியுங்களா ஜெபிப்பா? எனக்கு அந்த கஷ்டம் தெரியுங்க, எனக்கு அந்த வேதனை தெரியும். ஏனென்றால் கர்த்தர் என்ன ஒரு தங்கமாக மாற்றத்துக்காக எனக்கு அந்த உபத்திரவத்தை கொடுத்துட்டு இருக்காரு, என்ன வந்து வணைஞ்சிட்டு இருக்காருங்க. வெளிய புறமிடுறது போல என்ன புறமிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இது நான் தான் கொடுத்தேன். இதுல இருந்து நீ ஜெயிச்சு வெளியே வரணும் மகனே, இதுல இருந்து நீ ஜெயிச்சு வெளியே வரணும். நான் வந்து கண்டிப்பா வெளியே வரேன். 2 கோடிக்கு மேல இருக்கு, 2 கோடிக்கு மேல இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, நான் கர்த்தரை பிடிச்சிட்டேன். நான் தனி அறையில போயிட்டு நான் சைக்கோ மாதிரி இனிமேல் அழமாட்டேன். நான் எது அழறதுனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக போயிட்டு அப்பா நீங்க இந்த அபிஷேகம் படுத்திருக்கீங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளை, இந்த கஷ்டம் வந்து ஏமாத்திரமாப்பான்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்கு முன்பாக முறையிட்டனாக்கா எனக்கு தாமதமானாலும் ஒரு நாள் வந்து என் கஷ்டம்ன்றது கண்டிப்பா வந்துட்டு அவர் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. சத்தம் கேட்கலங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இதே மாதிரி தாங்க ஹேமானுக்கு வந்து அந்த வேதனையில வந்து 30 வருஷமா அழுதாரு. கடைசியில வந்துட்டு அவருக்கு அந்த கஷ்டம் வருது. அவர் வந்துட்டு அந்த கஷ்டத்தை கர்த்தர்கிட்ட தான் சொன்னார். நம்மள மாதிரி வந்துட்டு போயிட்டு உதாரணமா இருக்கிறது பாருங்க அவருடைய வாழ்க்கை நம்மளுக்கு. அவர் வந்துட்டு எந்த விதமான இந்த இருட்டு அறைக்குள்ளையும் தனிமைப்படுத்தியும் அவர் செய்யல. கர்த்தர்கிட்ட போயிட்டு முறையிட்டார். அவருக்கு எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு தெரியுங்களா? அதே வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிச்சிருவோம். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம் கொஞ்சம் சீக்கிரம். இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். சரி, அது பேரலல் அப்படியே இங்கிலீஷ்ல போட முடியுமா? இது வந்து அந்த வார்த்தை வரல. 1 Chronicles 25:5 அந்த வார்த்தை வந்து தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்படல. நீங்க கன்னடாவில வாசிச்சு பார்த்தா அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிப்போமா? கொஞ்சம் சீக்கிரம் நேரம் போயிடுச்சு. 5. All these were sons of Haman, king's seed. They were given him through the promises of God to exalt them. அந்த வேர்டை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. The promise of God to exalt him. Exalt him ன்னு சொன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவரை வந்துட்டு பெருமைப்படுத்தணும். யாரை பெருமைப்படுத்தணும்? ஹேமான் வந்துட்டு ஜெபிச்சு கர்த்தர் முன்னாடி கர்த்தர் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. டு எக்ஸால்ட் ஹிம். அவரை வந்துட்டு பெருமை தூக்கி அப்படியே மேல உயர் ஸ்தானத்துல, எக்ஸால்ட்னாக்கா ரொம்ப உயர் ஸ்தானத்துல நிற்க வைக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருக்கு வந்துட்டு 17 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. 17 பிள்ளைங்களை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 17 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. பிள்ளைங்க தாங்க இருக்கிறதுலே வந்து பெரிய ஆசீர்வாதம். நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதமான எடுத்துக்காட்டு இருக்கிறதுலே உயர் ரக ஆசீர்வாதம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளை வந்துட்டு சாதாரணமான அடுத்த வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா இதே அதிகாரத்துல அவங்க வந்துட்டு தேவனுடைய ஆலயம்னு போட்டுருக்கோம். தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டு எது பார்த்தாங்கக்கா கர்த்தருக்கு கட்டின முதல் சாலமோன் கட்டின ஆலயம். அந்த ஆலயத்துல அவங்க சாதாரணமா இல்ல, இவரும் ஹேமானும் சாதாரணமான ஆளு கிடையாது. அந்த ஆலயத்துல வந்துட்டு இருக்கிற பிரதான வர்ஷிப்பரே இவர்தான். ஹalleluya. இருக்கிறதுல பிரதான வர்ஷிப்பர் தேவனுக்கு முன்பாக நின்னு அவரை பாடி குதிக்கிற வர்ஷிப்பர் ஹேமான். அவருடைய பிள்ளைகள் வந்துட்டு பின்னாடி நின்று ஃபுல்லா மியூசிக் வாசிக்கிறாங்க. ஹalleluya. இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேணுங்களா? இன்னைக்கு இந்த கதை மூலியமாக கர்த்தர் உங்களோட கூட என்ன பேசுறாருன்னு சொன்னா, உங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க, கண்ணீர் இருக்குங்க, நீங்க தனியா போயிட்டு அழவே ஆகாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு தனியா ஆகாதீங்கன்னா சாத்தான் உள்ள போடுவோம். அதை விட்டுட்டு நீங்க கர்த்தர் இடத்துல முறையிடுங்க. கர்த்தர் வந்துட்டு தாமதமானாலும்
உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. ஜெபம் பண்ணி